வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள பத்தி தான் நம்ம கைரேகையில நம்ம ஒரு விளக்கம் சொல்லப் போறோம். திருமணம் எப்போ ஆகும்? திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் நம்ம கணிக்க முடியுமா? கைரேகையில பார்க்கும்போது கணிக்கலாம். திருமண ரேகைலாம் என்ன மாரி பொசிஷன்ல இருக்குன்றத பார்க்கலாம். அப்போ உங்க கைரேகை படி பார்க்கும்போது, கரெக்ட்டா இந்த திருமண ரேகை சொல்லக்கூடியது, லிட்டில் ஃபிங்கர் சொல்லக்கூடிய இந்த புதன் மேடு கிட்ட உங்களுக்கு சைட்ல வரும். ஃபோட்டோல பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு ஷார்ட்டா இருக்கும், சில பேர் லென்த்தா இருக்கும். அப்போ வந்து ஷார்ட்டா இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கா கேட்டீங்கன்னா, கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து ஷார்ட்டா இருக்கிறத விட கொஞ்சம் லென்த்தா இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியமான அமைப்பு. அப்போ வந்து திருமணம் நீடிக்கக்கூடிய அமைப்புன்ற மாரி கொண்டு வரும். அப்போ ஷார்ட்டா இருக்குன்னு நினச்சிங்களேன், அது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒருத்தர வந்து லவ் பண்ணுவீங்க. அந்த லவ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அதன் பிறகு அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாரி ஒரு கேட்டகரில கொண்டு போயிடும். அப்போ சில பேருக்கு ஒரே ரேகை தான் இருக்கும். அவங்க லவ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாரி ஒரு கேட்டகரில போயிடுவாங்க. சில பேர்ல 2 ரேகை ரொம்ப அழுத்தமான அமைப்புல ஒரே பொசிஷன்ல இருக்கும். அப்போ முதல் திருமணத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. 2ஆம் திருமணம் அமையக்கூடிய நிலைன்ற மாரி கொண்டு வந்து குடுக்கும். அப்போ நம்ம கைரேகை படி பார்க்கும்போது, இந்த திருமண ரேகையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அடுத்தது முக்கியமான அமைப்பு இந்த சுக்கிரமேடு. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி ஒரே பேட்டர்ன்ல தான் வரும். அந்த சுக்கிரமேடு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகப்படியா வலுத்திருக்கு. அப்போ வந்து அதிகமா அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் உப்பலா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த மாரி ஒரு கேட்டகரியில இருந்ததுன்னா, அவங்க திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது ஒரு மன அழுத்தங்களே டிராவல் பண்ணுவாங்க. அதில நம்மளுக்கு வந்து இந்த விதி ரேகை ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிவினை மட்டும் ஏற்படாது. அந்த விதி ரேகையில ஏதாச்சும் தடைகள் ஏற்பட்டுனா, திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு கேட்டகரி. அப்போ வந்து இதெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த சுக்கிரமேடையும் நம்ம வாட்ச் பண்ணணும். விதி ரேகைய நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு வந்து திருமண ரேகைய நம்ம வந்து பார்க்கணும். இதிலேயே உங்களுக்கு திருமண ரேகையில உங்களுக்கு வந்து வளைஞ்ச ஷேப்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு யோகமா வராதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். அதே நிலையில உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கைய சொல்லக்கூடிய அமைப்புல உங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும்? சில பேர்லாம் ரொம்ப டிலே ஆகும். டிலே ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்புல நெறைய ஒரு தடைக்கோடுகள் வந்துட்டே இருந்துன்னா, திருமணம் டிலே ஆகும்னு சொல்லக்கூடிய நிலை. அதே நிலையில இந்த சுக்கிரமேடு சொல்லக்கூடியது அதிகமா வலுத்து இருந்ததுன்னா, அப்பவும் திருமணம் டிலே பண்ணி திருமணம் பண்ணா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்போ வந்து ஒரு நியூட்ரலா ஒரு சமமா இருக்கு. உங்க கைரேகையில சுக்கிரமேட்ல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. கிளியரா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு திருமணம் பருவத்துக்கு ஏத்த மாரி திருமணம் ஆகும். ஆணுக்கு பார்க்கும்போது 27, 28ல திருமணம் நடக்கும். பெண்ணுக்கு பார்க்கும்போது 22, 23ல திருமண அமைப்பு ரொம்பவே யோகமா இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாரி கொண்டு வந்து குடுக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள முதல் திருமணம், 2ஆம் திருமணம் சொல்லக்கூடிய அமைப்புலாம் மூவ் ஆகும். அந்த மாரி கைரேகை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த சுக்கிர மேடு ஒட்டுன மாரி ஒரு ரேகை வந்து ஆயுள் ரேகையோட வரும். அந்த ரேகை வந்து பாதியிலேயே ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அது கணவரை குறிக்கக்கூடிய அமைப்பு. பெண்களோட கையில கணவரை குறிக்கக்கூடிய அமைப்பு, ஆண்களோட கையில மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எந்த ஏஜ்ல ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ஒரு ஒரு கைரேகைக்கும் ஒரு மெஷர்மெண்ட்ன்ற மாரி ஆயுள் ரேகை ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அந்த அமைப்படி பார்க்கும்போது, அந்த ஏஜ்ல கணவருக்கு ஏதாச்சும் ஒரு உடல் ஆரோக்கியத்திலயோ, இல்லன்னா அவங்க 2 பேருமே கருத்து வேறுபாடுல பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? அதெல்லாம் நம்ம வந்து இந்த விதி ரேகைய கம்பேர் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ்ன்ற மாரி ஒரு கேட்டகரில அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து அமைஞ்சு குடுத்துரும். அப்போ சில பேர்லாம் பார்க்கும்போது இந்த லவ் பண்ணுவாங்க. லவ் பிளஸ் அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாரி ஒரு கேட்டகரில வரும். அந்த மாரி கேட்டகரில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, சுக்கிரமேடு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். குருமேடு நல்லா ஒரு வலுவா இருக்கணும். விதி ரேகை சொல்லக்கூடியது அவ்வளவா தடைக்கோடுகள்லாம் இல்லாம இருக்கும். திருமண ரேகை சொல்லக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே சிறப்பா இருக்கும். இப்போ இந்த வீடியோ சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள ஒரு ஈஸியான முறையில புரிய வைக்கக்கூடிய அமைப்புல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா, அடுத்த பதிவுலாம் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில சில விஷயங்கள, குழந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறுப்பினரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இல்ல குடும்பத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதேமாரி ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள், இவங்க 2 பேருமே இணையறதுனால, அதாவது சில பேர் எதிர்பார்ப்பாங்க, இந்த பெண் வரதுனால கணவருக்கு யோகமா? கணவரால் மனைவிக்கு யோகமா? இந்த மாரி ஒரு கேட்டகரிலாம் எந்த மாரி ரேகைகள் உங்களுக்கு இருந்தா அது சிறப்பா இருக்குன்றத நம்ம ஒரு அடுத்த ஒரு பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல் பார்க்குறவங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.